وصل على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وضرب لهم مثلا رجلين جعلنا لأحدهما جنتين من أعناب صدق الله العظيم. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பேரருளால் இன்றைக்கு 11வது நோன்பை நோற்று 12 தராவீகளை தொழுது கிட்டத்தட்ட பாதி குர்ஆனை நாம் முடித்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நாம் தொழுது தொழுகைகளையும் ஓதிய ஜுஸுகளையும் கபூல் செய்வானாக. மீதம் இருக்கக்கூடிய தராவீஹ் தொழுகைகளை சரியான முறையில் நிறைவேற்றவும் நோன்புகளை நோக்கவும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தருள்வானாக. இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு வசனத்திலே அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃப் குகைவாசிகள் என்ற ஒரு அத்தியாயத்தை குர்ஆனிலே இறக்கி வைத்து அதை பற்றி பேசுகின்றார். அந்த கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தில் 2 நபர்களை பற்றி ஒரு வரலாறு சம்பவத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அகம்பாவம் பிடித்து வார்த்தைகளை விடக்கூடாது என்பதற்கும், தன்னிடத்தில் செல்வமும் பதவியும் உயர்வும் வந்துவிட்டால் கர்வம் கொள்ளக்கூடாது, அகம்பாவம் கொள்ளக்கூடாது, பெருமை கொள்ளக்கூடாது என்பதற்கு ஒரு அழகான உதாரணமாக இந்த நிகழ்வை, உண்மையாக முந்தைய காலத்தில் வாழ்ந்த அந்த 2 நபர்களுடைய வரலாறு நிகழ்வை அல்லாஹ் பேசுகின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுக்கு 2 மனிதர்களுடைய உதாரணத்தை சொல்லட்டுமா? அந்த 2 பேர் யார் அப்படின்னா, தப்சீர்களில் ஒருத்தர் நல்ல செல்வந்தருக்கு பிறந்த 2 மகன்கள், மிகப்பெரிய செல்வந்தர். அவங்க தந்தை மௌத்தாயிடுறாங்க. அவங்க தந்தை மௌத்தாயிட்டு அந்த வராசத்து மூலமா வாரிசு உரிமையாக அந்த 2 மகன்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் அப்படின்னு பார்த்தா 8000 பொற்காசுகள். 8000 பொற்காசு. அந்த 2 பேரும் அதை பங்கிட்டுக் கொள்கின்றார்கள். ஒருத்தர் 4000 பொற்காசையும் இன்னொருத்தர் 4000 பொற்காசையும் எடுத்துக் கொள்கின்றார்கள். இப்ப இந்த 2 பேருடைய வாழ்க்கை தனித்தனியா பிரியுது. அதுல ஒருத்தர் மிகவும் நல்லவர், அவர் தீனுடைய சிந்தனையில் இருக்கக்கூடியவர், மார்க்கப்பட்டுள்ளவர், ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை கொண்டவர். இன்னொருத்தர் எப்படின்னா, அவருக்கு கிடைச்ச செல்வத்தை தான் மட்டும் அனுபவித்து சுயநலத்தோடு உலகத்துல நல்ல லக்ஸரியா வாழணும், உலகத்துல நல்லா நான் மட்டும் வாழ்ந்தா போதும் அப்படின்னு சுயநலம் கொண்டவர். இந்த ஃபர்ஸ்ட் மகன் பேர் தம்லீஹா அப்படின்னு சொல்றாங்க. 2வது மகன், அந்த கெட்ட குணங்களை கொண்ட அந்த மனிதன் பேர் குர்தூஸ். அந்த நல்லவர் என்ன பண்றாரு, அவர் தன்னிடத்தில் இருந்த செல்வங்களை எல்லாத்தையும் ஏழைகளுக்கும் வறுமையில் வாடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் அதை சதக்கா செய்யறாரு. தனக்கு எவ்வளவு தேவையோ அதை கொண்டு வைத்துக் கொள்கின்றார். அந்த இன்னொருத்தர் கிடைச்ச அந்த கெட்ட மனப்பான்மை கொண்டவர், கெட்ட குணம் கொண்ட அந்த குர்தூஸ் என்ற நபர் என்ன செய்யறாரு, அவருக்கு கிடைச்ச 4000 பொற்காசுகள்ல ஒரு திராட்சை தோட்டத்தை வாங்குறாரு, பெரிய இடத்தை வாங்குறாரு, தனக்கென்று பெரிய ஒரு அரண்மனையை கட்டி கொள்கின்றார். இப்படி நல்ல சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார். நீங்க நீண்ட இடைவெளி 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. தந்தை மௌத்தானதுக்கு பிறகு அவங்களுக்கு கிடைச்ச அந்த வராசத்தை வைத்துட்டு இப்படி ஒவ்வொருத்தருடைய அந்த ட்ராக் பிரிஞ்சிருது. இப்ப நீண்ட இடைவெளிக்கு பின்னால 2 பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இப்போ 2 பேரும் சந்திக்கும் பொழுது அந்த செல்வ செழிப்போடு நல்ல சுகத்தோடு வாழக்கூடிய அந்த குர்தூஸ் அப்படின்றவரு அந்த நல்லவர்கிட்ட சொல்றாரு, நீ சரியான ஏமாறுப்பா, நீ சரியான ஏமாந்த ஒளி. காரணம் என்னன்னா, 4000 பொற்காசு கிடைச்சிச்சு, எல்லாத்தையும் சதக்கா செஞ்சுட்டு இப்ப நடுத்தருவில் இருக்கிறிய, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறிய. என்னுடைய நிலைமையை கொஞ்சம் பாக்குறியா? என்னுடைய வீடை பாரு, என்னுடைய செல்வத்தை பாரு, என்னுடைய தோட்டத்தை பாரு, நான் எவ்வளவு செழிப்போட சுகத்தோட நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு பாரு. இதுதான் நிரந்தரமா இருக்கும். உனக்கு என்ன கிடைக்க போகுது? சதக்கா செஞ்சுட்டு உனக்கு என்ன கிடைக்க போகுது? இப்படின்னு தன்னுடைய அந்த செல்வம் வந்துவிட்ட அந்த அகம்பாவத்தினுடைய வார்த்தைகளை அவர் விட்டுறாரு. அல்லாஹ்வை மறந்து சில வார்த்தைகளை பேசுகின்றார். இந்த செல்வம் தான் நிரந்தரம் என்ற அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அவர் தன்னுடைய சகோதரனுடைய மனசை புண்படுத்தும் பொழுதுதான் அவர் அந்த தம்லீஹா அப்படின்ற அந்த நல்லவர் பேசுறாரு, நீ அல்லாஹ்வை மறந்து பேசுகின்றாய்,
இந்த செல்வம் எல்லாம் நிரந்தரம் கிடையாது. அல்லாஹ் நினைத்தால் ஒரு நொடியில் அந்த செல்வத்தை எல்லாம் ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிடுவான். அந்த செல்வங்கள் எல்லாத்தையும் உன்னிடத்திலிருந்து பறித்து விடுவான், ஒண்ணுமே பிரயோஜனம் இருக்காது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை செய்து அவர் சென்று விடுகின்றார். அடுத்த நாள் காலையில அல்லாஹ் இந்த வரலாறை சொல்லி காட்டுகின்றான். அகப்பாவை பிடித்த அந்த குர்தூஸ் அப்படின்ற நபருடைய தோட்டங்கள் துருவங்கள் எல்லாத்தையும் மிகப்பெரிய ஒரு புயல் காற்று வந்து நாசமாக்கியது. அவர் மிக கை சேதத்தோடு அங்கும் இங்கும் அடைந்து கொண்டிருந்தார் அப்படின்னு அந்த வரலாறு நிகழ்வை அல்லாஹ் முடிக்கின்றார். இந்த வரலாறிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? ஒருத்தருக்கு செல்வ செழிப்பு வந்தாலோ பதவி வந்தாலோ அல்லது ஒருத்தர் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னா அவர் அல்லாஹ்வை மறந்து விடக் கூடாது. இரண்டாவது, அவரை விட கீழாக இருக்கக்கூடியவரை தாழ்வாக கீழாக நினைக்க கூடாது. ஏன்னா ஒரு நொடி போது அல்லாஹ் சிலரை உயர்த்துவதற்கும் சிலரை தாழ்த்துவதற்கும் அல்லாஹ்வுக்கு வெகு நேரம் ஆகாது. எனவே அந்த அகப்பாவம் கொண்ட வார்த்தைகளையும் பெருமை பிடித்த அந்த செயல்களையும் மற்றவரிடத்தில் நாம் காண்பிக்க கூடாது. நல்ல பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு நமக்கு உயர்வும் அந்தஸ்தும் செல்வ செழிப்பும் கிடைத்து கொண்டே இருக்கின்றதோ அந்த அளவிற்கு பணிவும் நற்குணங்களும் தாழ்மை குணமும் நம்மிடத்தில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு நாம் அந்த செல்வ செருப்போடு அந்த பெருமையோடு நாம் நடந்து கொள்கின்றோமோ அந்த பணம் நம்மை வித்து கொள்ள செய்யவிடும், நம்மை பைத்தியமாக்கிவிடும். உலகத்துல நாம தான் பெரியவங்க, நாம தான் சிறந்தவங்க, நமக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாமே வந்து மட்டமானவங்க, கீழானவர்கள் அப்படின்ற ஒரு தோற்றத்தை நமக்குள் ஏற்படுத்திவிடும். அதனால இந்த வரலாறு படிப்பினிலிருந்து அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாடம் அதுதான். எவ்வளவு அந்தஸ்தும் உயர்வும் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றதோ அவ்வளவு தாழ்வு மனப்பான்மையும் பணிவும் உங்களிடத்தில் கூடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ் சொல்லக்கூடிய பாடம். அவ்வாறே நடக்கக்கூடிய அந்த தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம லக்கல்